வணக்கம். இனிமேல் வர ஒவ்வொரு வாரமும் ரொம்ப முக்கியமான வாரம் தான். நிறைய பேர் வந்து டிக்கெட் டு ஃபினாலே அவங்களோட பிடிச்ச கண்டஸ்டன்ட் வின் பண்ணல அப்படின்னு ரொம்ப சோகமாக இருப்பீங்க. ஆனால் உண்மை என்னன்னா, நீங்கள் டைட்டில் அடிக்கணும்னா டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். ஏன்னா ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹேபிட். அந்த ஹேபிட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது மறந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சமயங்களில் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ மக்களை அப்பப்போ வந்து ஓட் பண்ணணும், ஓட்டிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் ஃபைனல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த கடைசி 2 வாரங்களில் நாமினேஷனில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் நாமினேஷனில் இருந்தால் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஸோ இந்த வாரம் நம்ம பிடிச்ச கண்டஸ்டண்ட்டை டாப்பில் வைக்கணும்னு ஓட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரமும் நம்மளுக்கு பிடிச்ச கண்டஸ்டண்ட்டை டாப்பில் வைக்கணும்னு ஓட்டு போடுவாங்க. அப்படியே அது ஃபைனல் வீக்லேயும் வந்து கண்டினியூ ஆகிடும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இப்போ இந்த 2 வாரங்களில் நீங்கள் ஓட்டிங்கே வரலைன்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறது போல் வேறு ஆட்சிக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லைனா ஓட்டு போடுறதே மறந்துடுவாங்க. அப்படி மறந்துட்டால் எந்த வாரம் முக்கியமான வாரமோ அந்த வாரம் ஓட்டே கிடைக்காம போயிடும். அது வந்து உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடும். ஸோ அதனால தான் ஓட்டிங்கில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ தற்போதைய ஓட்டிங் நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம முதல் 2-3 வாரங்களை தவிர எப்போல்லாம் முத்துக்குமரன் நாமினேஷனில் வந்துடுறாரோ அப்போல்லாம் அவர் தான் ஒரு டாப் பொசிஷனில் இருந்திருக்காரு. 2 மடங்கு ஓட்டு வித்தியாசத்தில் முதல் பொசிஷனில் தொடர்ந்து இருந்துட்டு வந்துட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இப்பயும் தொடர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. என்ன தான் இன்னொரு பக்கம் முக்குனாலும் பிஆர் கூட்டத்தை பிஆர் போட்டெல்லாம் வச்சுட்டு வேலையை பார்த்தாலும், ஆனால் சௌந்தர்யாவுக்கு ஒரு இடத்துக்கு மேலே செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. ஸோ அவங்க ரொம்ப முயற்சி பண்ணி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வரிசையாக ஜாக்லின், தீபக் அப்படிங்கிறது ஸ்விட்ச் ஆகிட்டே மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் போன வாரம்லாம் பாருங்களேன், தீபக் வந்து முதல் இடத்துல இருந்தார். ஜாக்லின் அவங்களாம் வந்து 2வது 3வது இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் கடைசி பொசிஷன் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒரு 5 நாள் கழித்து தான் சொல்ல முடியும் யார் வந்து வெளில போவாங்க அப்படின்னு. ஏன்னா பெரிய ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் வந்து சர்றன்னு உள்ளார வருது. நிறைய பின்னாடி வேலைகள்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போதைக்கு முத்துக்குமரன் டாப் பொசிஷனில் மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் இருக்கார். ஸோ நீங்கள் யார் வந்து இந்த டைட்டில் அடிப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்லைனா யார் இந்த வாரம் வெளில போகணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. This safe hard in, but